ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாமளே நம்ம வீட்லேயே சூப்பர் சாஃப்டாக சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதனோட வெயிட் பாருங்கள். ஆல்ரெடி ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாமே நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 588 கிராம் அளவுக்கு இருக்குது. ஸோ அரை கிலோ நம்ம சாக்லேட் கேக் இன்றைக்கி ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாஞ்ச் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க மாவு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பும் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூனும் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா இருந்தாலும் சரி, கேக் ஃப்ளார் இருந்தாலும் சரி. கேக் ஃப்ளார்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு. கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, நார்மலாக யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா ஜலிச்சுப்போம். அதுக்கப்புறம் விஸ்கை பயன்படுத்தி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை இப்படி ஜலிச்சிக்கிட்டிங்கன்னா மாவு கொக்கோ பவுடர் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகி நமக்கு மாவு ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 6 இன்ச் டின்னில் நம்ம பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருவோம். இப்போ சக்கரை அளவு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்திருக்க மைதா கொக்கோ எல்லாம் சேர்த்து அரை கப் அளவுக்கு வரும். அதுக்கும் கம்மியாக 3/4 அளவுக்கு நீங்கள் சக்கரை எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி நீங்கள் கப்பில் சேர்த்திங்கன்னா அந்த அரை கப்பு ஈக்குவலாக வரும். எதுக்காக பொடி பண்ணுறோன்னா அது முட்டையில் கரைய ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். 2 முட்டை, வெனிலா எசன்ஸ், மில்க் ஃப்ளேவர் சேர்த்துட்டு ஸ்பீடு 1ல் வச்சுட்டு நம்ம அரைச்ச அந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடுவில் போய் நின்றுடும். உங்களுக்கு மிக்சிங்க்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 தடவையாவது போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே பண்ணுங்கள். எல்லா சர்க்கரையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பீடு 5ல் வச்சுக்கணும். உங்கள் இதில் ஹை ஸ்பீடு என்னமோ அந்த ஸ்பீடு வச்சுட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இப்போ லைட் எல்லோவாக இருக்க முட்டை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் வரும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். பாருங்கள், இதுவே நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். அதுவரையும் நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம முட்டையை கொண்டு வரணும். முட்டை பீட் பண்ணதுக்கப்புறம் இதுமாதிரி ஒரு ஸ்பீடில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராடில் இருக்க முட்டை வேஸ்ட் ஆகாமல் அதிலே விழுவும். இது ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ நமக்கு முட்டை பீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்தா நான் முதல் சொன்ன மாதிரி அப்படியே போய் நின்றுடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்படி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் கொடுக்கணும். இந்த மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம முட்டைக்கே தெரியாமல் அதுக்குள்ளே நம்ம மாவை சேர்க்குற மாதிரி முட்டையை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மாவையும். இப்போ நான் எண்ணெய் சேர்க்குறேன். சன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நம்ம ஒரு 5-6 தடவையாவது ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே சேர்க்கணும். ஒரு பாதி அளவுக்கு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்படும். பால் நீங்கள் பாதி சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மாவு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அது திக்காகிற ஃபீல் இருக்கும். அதை லூஸ் ஆக்கிறதுக்காக தான் நம்ம வேலை பால் சேர்க்குறோம். இப்போ பால் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் கொடுப்போம். பாருங்கள், நம்ம அடித்த அந்த முட்டையோட குவான்டிட்டி குறையவே இல்லை. குறையாமே நம்ம மாவை கரெக்டாக சேர்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு டின்னில் ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது பதம். இந்த பதம் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டூத்பிக் வச்சு அதனுடைய ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அப்புறமா இது போல் டேப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அவனில் வச்சுட்டு நான் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சேன். ஆனால் எனக்கு 25 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கூலிங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்க பேப்பரெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்பாஞ்சு செம்ம சாஃப்டாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் அந்த காஃபி 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 1/2 kgக்கான சாக்லேட் ரெசிபி. இது அப்படியே நீங்கள் டபுளாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது 1 kg ரெசிபி. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.